அரசியல் கட்சிகள்தான் தன் மகனையும் மருமகளையும் ஒரு காதல் ஜோடியையும் மரணத்திற்கு தள்ளியதா என்ற கேள்விக்கு மௌனத்தை பதிலாக தந்தார் இளவரசனின் தந்தை இளங்கோவன். இந்த பாமக விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சிகளோட தலையீடு இல்லாம இருந்தா திவ்யாவும் இளவரசன் சந்தோஷமா வாழ்ந்துருப்பாங்கிற உங்க தரப்பு நியாயங்கள். பாமக தானே சார் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எப்போ தொடங்கி அப்போ தொடர்ந்து அவங்க ஜாதி ஜனமெல்லாம் வரல. இந்த கட்சிக்காரர் தான் வராங்களா வழி என் பையனுக்கு அவங்களுக்கு இவங்க கட்சிக்காரர் தான் தூண்டல். பல்வேறு மருத்துவ குழுக்கள் தங்கள் ஆய்வறிக்கையை தெரிவித்த பின்பும் பிணக்கிடங்கில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இளவரசனின் தந்தை இளங்கோவன் பல ஆண்டுகளாக பிணக்கிடங்கில் பணியாற்றி வரும் தனக்கு கொலை செய்யப்பட்டு வரும் உடல் எப்படி இருக்கும், விபத்தில் மரணித்தால் உடல் எந்த நிலையில் இருக்கும் என நன்றாக தெரியும் எனவும் கூறினார். செதறன்ற போது நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறேன். நானும் ஜிஹெச்சில் தான். ஆக்சிடென்ட் பாடி எப்படி வருது, கொலை செய்யப்பட்டவங்க எப்படி வரான், தற்கொலை பண்ணிக்கிறவங்க எப்படி வரான்னு நான் பார்க்குறேன். அதாவது ரயில் ஒரு பஸ் அடித்தாவே ஒரு 100 அடி போய் விட்றான். இல்லை நசுங்குது, அப்படியே கையில் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது 3 பீஸு. ரயில் தண்டவாளத்தில் கொஞ்சம் அப்படியே பூசி இருக்கிறான். அவ்வளோதான். ஒரே ஒரு அடி, இந்த கை கட்ட ஒரு அடி, ஹெட் இன்ஜுரி ஒன்று. ரயிலில் பட்டு அது மாதிரி ஆக முடியாது. இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இளவரசனின் குடும்பத்தார் முறையான சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் வற்புறுத்தினர். ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.